தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் 49வது புத்தக திருவிழா மிக கோலாகலமாக கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வருகின்ற 21ஆம் தேதி வரை இந்த புத்தக காட்சி நடைபெறும். காலை 11 மணி முதல் இரவு 8:30-9 மணி வரை இந்த புத்தக காட்சி நடைபெறுகிறது. எந்நேரமும் வாசகர்கள் வருவதற்காக இலவச பஸ் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அதுபோலவே உள்ளே இருந்து பஸ் ஸ்டாப் வரை செல்வதற்கான இலவச ஆட்டோவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற வாசகர்கள் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தகங்கள்லாம் நேற்று வரைக்கும் எப்படி இருக்குது? வாசகர்களோட வருகை எப்படி இருக்குது? வாசகர்களுடைய வருகை மிக சிறப்பாக இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளைப் போல இல்லாமல் இந்த ஆண்டு மிக பெருமளவில் வாசகர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நிறைய குழந்தைகள் கூட குடும்பமாக வருகிறார்கள். இது புத்தக காட்சி என்பதை விட இது புத்தக திருவிழாவாகவே மாறிவிட்டது என்பதை கண்கூடாக பார்க்கலாம். அங்கங்கே தனது தேவையான சிற்றுண்டிகளை வாங்கி கொண்டு குடும்பமாக அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அதை போலவே மேடை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வாசகர்கள் இன்னும் 2-3 தினங்களில் பெருமளவில் வருகை தருவார்கள். நிறைய புத்தகங்களை வாங்கி செல்வதை விட அள்ளி செல்வார்கள் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் வாசகர் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நிறைய புத்தகங்கள் வாங்க ஆர்வம் வரணும். இந்த வருஷம் நம்மளோட இலக்கு 25 லட்சம் வாசகர்கள் வரணும்னு ஒரு எதிர்பார்க்க நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இப்போ வாசகர் வருகை பார்க்கும்போது அந்த இலக்கு எப்படி? அந்த இலக்கு 25 லட்சம் என்பது நம்மளுடைய ஆசையாகத்தான் இருந்தது. எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் நிச்சயமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஆண்டு தொடர்ச்சியாக 50வது பொன்விழா ஆண்டு மற்றும் இங்கே போதுமான இடவசதியும் இல்லாத நிலையில் பெரிய இடத்தில் இருந்தால் இன்னும் பெரிய அளவில் வாசகர்கள் வருவார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். புத்தகத்தில் நிறைய குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ்லாம் வர்றாங்க. இதெல்லாம் அவங்க புத்தகங்கள் ஆர்வம் வாங்கும்போது அவங்ககிட்ட அந்த வாசிப்பு பழக்கம், அந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எப்படி அதிகரிச்சு? நிச்சயமாக நாங்கள் அதற்காகவே ஒரு மூவ்மெண்ட்டாகவே செய்கிறோம், இயக்கமாகவே நடத்துகிறோம். ஒவ்வொரு மாவட்ட புத்தக காட்சிகளிலும் கலெக்டரோ மற்ற ஆட்சியில் உள்ளவர்களை வைத்து வாசிப்பு விழா என்றே இயக்கம் என்றே நடத்துகிறோம். புத்தக வாசிப்பு என்பதை அதில் 3000-5000 பேர் மாணவர்களை உட்கார்ந்து ஒரே நேரத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்கிறோம். அந்த மாதிரி அதாவது பாடநூல்கள் தவிர்த்து இதர புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதை மாணவர்களிடம் திரும்ப சொல்லி வருகிறோம். அதையே தமிழக அரசு அதற்காக பெருமளவில் உதவி வருகிறது. நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறோம். ஏன்னா கடந்த ஆண்டுகள் இல்லாமல் ஃபோனையே பார்த்து கொண்டிருக்காமல் இப்பொழுது புத்தகங்களை எடுத்து வாசிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி வருகிறோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். இதில் சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்கள், இந்த மாதிரி மாவட்டங்களில் புத்தக கண்காட்சி? ஆமாம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக காட்சி நடத்துகிறோம். சில சமயங்களில் ஒரே நேரத்தில் 2-3 மாவட்டங்களிலும் புத்தக காட்சி நடத்த வேண்டிய நிலை இருக்கிறது. அங்கேயும் இதை ஒரு விழாவாகவே நடத்துகிறார்கள். புத்தக விற்பனை மட்டுமல்ல, கலை நிகழ்ச்சிகள், நமது பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற செயல்களும் கலை நுட்பங்களும் அங்கே அமுல்படுத்தப்படுகின்றன. இதுவரை வந்த வாசகர்கள் புகார்களோ இல்லை எதுவும் அவங்களோட சஜஷன்ஸ் எதுவும் சொல்லியிருக்காங்க? சஜஷன் சொல்கிறாங்க. அதாவது புகார்கள் என்று எதுவும் இல்லை. இந்த வருஷம் மிக திருப்தியாகவே வாசகர்கள் கேட்டுக்கிறார்கள். ஒரு சில வாசகர்கள் இத்தனை வாயில்கள் வைத்திருக்கிறீர்களே, பொதுவாக அனுப்பலாமே, ஏன் இப்போ அங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே போன்னு சொல்கிறாங்க. அதை அடுத்த ஆண்டு நிச்சயமாக தவிர்ப்போம். வாசகர்கள் சுதந்திரமாக வந்து போகணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. நிறைய புத்தகங்களை வாங்க வேண்டும் என்பது நமது ஆசை.